الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا صلى الله عليه وسلم: ألا أنبئكم بأفضل من درجة الصيام والصدقة والصلاة؟ قالوا بلى يا رسول الله. قال رسول الله صلى الله عليه وسلم: الإصلاح ذات البين. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் இபாதத் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இபாதத் என்று சொன்னால் தொழுவது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, நோன்பு பிடிப்பது, இதைத்தான் இபாதத் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த கடமைகள் எல்லாம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஆயுட்காலங்களிலே பாதி ஆயுட்காலங்கள் பள்ளியில் இருந்தால்தான் முடியும். எத்தனை ஆண்டுகள் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறானோ, 50 ஆண்டு காலமோ அல்லது 30 ஆண்டு காலமோ, என்ன ஆண்டு காலத்தை அல்லாஹ் அவனுக்கு விதித்திருக்கிறானோ அந்த ஆண்டு காலத்தை வெறுமனே பள்ளியில் செலவழித்தால் தான் இந்த இபாதத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா இரக்கமுடையவன், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கருணை உடையவன். இபாதத் என்கிற அர்த்தம், இபாதத் என்கிற வார்த்தை அது ஆக விசாலமான வார்த்தை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது ஷரியத்திற்கு உட்பட்டு இருந்தால் அதுவும் இபாதத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனைவியை பார்ப்பது அது அல்லாஹ்வினுடைய கடமை. அந்த கடமை ஷரியத்திற்கு உட்பட்டு நாம் செய்கிற போது அந்த மனைவியை பார்ப்பது கூட இபாதத். பிள்ளைகளை வளர்ப்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு உட்பட்டு, ஷரியத்திற்கு உட்பட்டு எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டுமோ அந்த குழந்தைகளை அப்படி வளர்த்தால் அந்த குழந்தை வளர்ப்பு கூட இபாதத். இன்னும் சொல்ல போனால் அருமையானவர்களே, நாம் தெருவிலே செல்லுகிறோம், பாதையிலே செல்லுகிற போது ஒரு முறுக்கல் இருக்கிறது அல்லது ஒரு கல் இருக்கிறது. நாம் இந்த கல்லை பார்த்து இது யாருக்கும் சிரமம் தந்து விடக்கூடாது, இந்த முள்ளை யாருக்கும் சிரமம் தந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த முள்ளை கையில் எடுத்து தூக்கி போடுவதற்கிறதே இது கூட இபாதத் என்பதாக சொன்னார்கள்.
இது கூட இபாதத் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, இபாதத் என்று சொன்னால் வெறுமனே தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வது இது மாத்திரம் இபாதத் அல்ல. இபாதத்தினுடைய வார்த்தைகள் அது விசாலமான வார்த்தை. நம்முடைய காரியம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய சுய தேவை இது அத்தனையும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு உட்பட்டு, ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்கிற போது அந்த அத்தனை விஷயங்களும் அது இபாதத்தாக மாறிவிடுகிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அலா உனப்பியுக்கும் பி அஃதலின் மின் தரஜா, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லட்டுமா, ஒரு அமலை சொல்லி தரட்டுமா, பி அஃதலின் மின் தரஜத்தி ஸியாமி வஸதகத்தி வஸ்ஸலா, தொழுகையை விடவும் அந்தஸ்தில் உயர்ந்த, நோன்பை விடவும் அந்தஸ்தில் உயர்ந்த, தர்மத்தை விடவும் அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லித்தாருங்களே, அமலை சொல்லித்தனும் சொல்றீங்க, அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலை செய்வதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். யா ரசூலுல்லாஹ், அது என்ன அமல்? தொழுகையை விட சிறந்தது என்ன அமல்? ஜகாத்தை விடவும் சிறந்தது என்ன அமல்? நோன்பு வைப்பதை விடவும் சிறந்தது என்ன அமல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இஸ்லாஹு ஸாத்தல் பைன், இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தோடு இருப்பது, இரண்டு பேருக்கு மத்தியிலே சண்டை பிடிக்காமல், ஒற்றுமையாக சண்டை போடாமல், அவர் வெறுக்காமல் இணக்கத்தோடு இருப்பது இருக்கிறது, இதுதான் ஆக பெரிய அமல், இதுதான் தொழுகை விடவும் சிறந்த அமல், நோன்பை விடவும் சிறந்த அமல், இதர தர்மத்தை விடவும் சிறந்த அமல் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த இணக்கத்திலே, ஒருவருக்கொருவர் நட்போடு இருப்பதிலே, ஒருவருக்கொருவர் வெறுக்காமல் அவரை அரவணைத்து செல்வதிலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இணக்கம் கெட்டு போனால், ஒரு மஹல்லாவிலே இருக்கக்கூடிய இணக்கம் கெட்டு போனால், ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய இணக்கம் கெட்டு போனால், அங்கே ஏற்படுகிற முதல் விஷயம் அங்கிருந்து பரக்கத் பறிக்கப்பட்டு விடும் சொன்னார். அங்க உள்ள பரக்கத் பறிக்கப்பட்டு விடும். ஒரு மஹல்லாவிலே இணக்கம் கெட்டு போகிறது, அல்லது ஒரு மஸ்ஜிதிலே இணக்கம் கெட்டு போகிறது, அல்லது ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய இணக்கம், ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை கெட்டு போகிறது என்று சொன்னால், அல்லாஹ் பறிக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அங்கிருந்து பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துறான், பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியை நடத்துகிறார்கள். அபூபக்கருக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியை நடத்துகிறார்கள். உமர் அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மக்களுடைய உள்ளங்களிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. மக்களுடைய உள்ளங்கள் ஒருவர் இன்னொருத்தவரை வெறுக்க ஆரம்பிக்கிறார், சண்டை ஆரம்பிக்கிறது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உஸ்மான் அவர்களுடைய ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியிலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இது அத்தனைக்கும் காரணம் அங்கே மக்களுக்கு மத்தியில் இருந்த பிணக்கம் என்பதாக சொன்னார். உஸ்மான் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. உஸ்மான் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை குர்ஆன் ஓதுகிற நிலையிலே அவர்களை வெட்டப்படுகிறது. அந்த இரத்தம் குர்ஆனிலே தெளித்தது. அந்த குர்ஆன் இன்றைக்கும் மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உஸ்மான் அவர்களுக்கு அப்பேற்பட்ட மரணத்தை அல்லாஹ் எழுதியிருந்தான். ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் குர்ஆன் ஓதுகிற நிலையிலே வெட்டப்பட்டார்கள். அந்த இரத்தம் குர்ஆனிலே தெளிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இந்த கவலை ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் இழந்த கவலை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய கவலையாக இருந்தது, பெரிய துன்பமாக இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வாசகம் மிக அற்புதமான வாசகம். சொன்னார்கள், லின்னாசி ஹம்முன், மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, வலி ஹம்மானி, ஆனால் எனக்கு இரண்டு கவலைன்னு சொன்னார். அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்கு ஒரு கவலை. என்ன மக்களுக்கு ஒரு கவலை? ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உஸ்மான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கிறது. இங்கே மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, உஸ்மான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் எனக்கு இரண்டு கவலைன்னு சொன்னார்கள். இரண்டு கவலை என்ன? வலி ஹம்மானி லில்ஜா, எனக்கு என்ன கவலை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் கொடுத்த ஒரு பையை காணாமல் போட்டுட்டேன். பெருமானார் கையால் கொடுத்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அன்பளிப்பு கொடுத்திருந்தார்கள்.
ஒரு பையை கொடுத்திருந்தார்கள். பசியாக இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா அவர்கள், பெருமானாருடைய ஹதீஸின் மீது அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் சில நேரத்திலே பசியிலே மயங்கி போய் விழுந்து விடுவார்கள். திண்ணை தோழர்களில் ஒருவர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள். இந்த உம்மத்திற்கு அதிகமான ஹதீஸ்களை தந்த சஹாபாக்கள்ல ஒருவர், மிக அதிகமான சஹாபாக்கள், அதிகமான ஹதீஸை சொல்லிய சஹாபாக்கள்ல ஒருவர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏறத்தாழ 5000 ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கற்ற அத்தனை விஷயங்களும் மனதிலே பதிய வைத்து இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டிய சஹாபாக்கள்ல ஒருவர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பை எனக்கு கொடுத்தாங்க, ஒரு பேரித்தம்பல பை. அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே துஆ செய்து அந்த பையிலே போட்டு பெருமானார் இடத்திலே கொடுத்தார்கள். ஏறத்தாழ 5 ஆண்டு காலம் அந்த பையை நான் வைத்திருந்தேன். எப்பெல்லாம் பசிக்கிறதோ அதில் கை விடுவேன், பேரிச்சம்பழம் வளர்ந்துரும், எடுத்து நான் சாப்பிட்டுக்குவேன். எப்பெல்லாம் எனக்கு பசிக்கிறதோ அதிலே நான் கைவிடுவேன், பேரித்தம்பழம் வந்து விடும். பெருமானாருடைய கரம் பட்ட பை அல்லவா, அதிலே எவ்வளவு பரக்கத்து இருக்கும். அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுவேன், எனக்கு தாக்கத்து வந்து விடும், எனக்கு சக்தி வந்து விடும், மீண்டும் என்னுடைய வேலையை ஆரம்பித்து விடுவேன். ஆனா என்ன கவலை தெரியுமா? ஒன்னு உஸ்மான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், இது ஒரு கவலை. இன்னொன்னு கவலை, இந்த பை காணாம போச்சுட்டாங்க. இந்த பை காணாமல் போய்விட்டது. ஏன் காணாமல் போனது என்பதற்கான காரணம் சொன்னாங்க, மக்களுடைய உள்ளங்களிலே பிணக்கங்கள் ஏற்பட்டு விட்டது, மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அல்லாஹ் இந்த பரக்கத்தை என்னிடத்திலிருந்து பறித்து விட்டான் சொன்னான். அல்லாஹ் இந்த பரக்கத்தை என்னிடத்திலிருந்து பறித்து விட்டான். உலமாக்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஒரு மஹல்லாவிலே அங்கே பிணக்கங்கள் ஏற்படுகிற போது, அல்லது ஒரு ஊரிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே பிணக்கங்கள் ஏற்படுகிற போது, மக்கள் ஒருவருக்கொருவர் வெறுத்து அவர்கள் சண்டையிட்டு கொள்ளப்படுகிற போது அங்கே எடுக்கப்படுகிற முதல் விஷயம் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துறான். ரமதானுடைய ஹதீஸ்கள், லைலத்துல் கத்ருடைய ஹதீஸ்கள் நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவு அது எப்போது என்று முதல் ஆரம்பத்திலே கற்று தந்திருந்தான். முதல் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி தந்திருந்தான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவு ஒரு இரவு. ஏறத்தாழ 83 வருடங்கள் நின்று வணங்கிய ஒரு நன்மை ஒரே ஒரு இரவிலே அல்லாஹ் தருகிறான். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் இரவு. அந்த பரக்கத்தை இந்த உம்மத்து இழந்துருச்சு. அந்த பரக்கத்தை இந்த உம்மத்து இழந்து விட்டது. எந்த நாள் என்று அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லி தந்திருந்தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல வருகிற போது ஒரு 2 சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி 2 சஹாபாக்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை பார்க்கிறார்கள் பெருமானார். உள்ளத்தில் இருந்து அந்த பரக்கத்து எடுக்கப்பட்டுருச்சு. எந்த நாள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான், அந்த நாளை அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். எந்த நாள் என்று சொல்லப்பட்டிருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த நாள் மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் நிரம்பி போய்விடும். ஒவ்வொரு மனிதனும் 83 ஆண்டு காலம் நின்று வழங்கிய நன்மைகளை பெற்றிருந்திருப்பார்கள். ஆனால் அந்த பரக்கத்தை எதன் காரணமாக இந்த உம்மத்தை இழந்தது என்று சொல்லுகிற போது அங்கே ஏற்பட்ட சண்டை, அங்கே ஏற்பட்ட இணக்கம், அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த சண்டை சச்சரவு. சஹாபாக்கள் லேசாக சண்டை போட்டதுக்கு இந்த பரக்கத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு உம்மத்தாகிய நாம் சண்டை போட்டால் இந்த பரக்கத்தை இழந்து விடுவோம் என்பதாக சொன்னார்கள். அங்கே வளர்ச்சிகள் அடிபட்டு விடும். அங்கே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வலிமைகளை நீக்கி விடுவான். உம்மத்தினுடைய வலிமைகள், இன்றைக்கு முஸ்லிம்கள் உம்மத்தினுடைய வலிமை நீங்கியதற்கான காரணம் உம்மத்திலே ஏற்படுகிற பிளவும் உம்மத்திலே ஏற்படுகிற பிணக்கம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறானா இல்லையா? வலா தனாஸு ஃபதஃப்ஷலு, நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஏற்படுத்தினால் என்ன தண்டனை? ஃபதஃப்ஷலு, நீங்கள் சிதறி போய் விடுவீர்கள். வததஹப ரீஹுக்கும் வஸ்பிரு, அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து பரக்கத்தை எடுத்துருவான், இந்த உம்மத்தினுடைய வலிமை எடுக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, உம்மத்தினுடைய வலிமை ஏற்பட்டு விடும். அருமையானவர்களே, இன்றைய காலங்களிலே நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். மிக மோசமான ஒரு சூழல், மிக மோசமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட சூழல்! இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை காரணம் மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும். இஸ்லாமினுடைய அடிப்படை வளர்ச்சிக்கான காரணம் மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும். இன்றைக்கும் உலகத்திலே ஒரு நாளைக்கு எத்தனையோ மஸ்ஜிதுகள் திறக்கப்படுகிறது, எத்தனையோ மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட மாற்று மத அன்பர்கள், தீய சக்திகள் அவர்கள் அழிக்கக்கூடிய, அவர்கள் யோசிக்கக்கூடிய முதல் விஷயம், மதரசாக்களையும் மஸ்ஜிதுகளையும் இல்லாமல் ஆக்கிட்டால் முஸ்லிம்கள் தோற்று போய் விடுவார்கள்.
மதரசாக்களும் மஸ்ஜிதுகளும் இல்லாமல் ஆகிவிட்டால் முஸ்லிம்கள் தோற்று போய் விடுவார்கள் என்பதாக அவர்கள் குறிவைக்கக்கூடிய முதல் விஷயம். இப்படி சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிற போது நாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம், நம்முடைய பிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அங்கே பரக்கத்துகள் எடுபட்டு விடும், அங்கே நம்முடைய வலிமையை நாம் இழந்து விடுவோம் என்பதாக. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய வலிமை எடுக்கப்பட்டு விடும் என்பதாக. போய் வடநாட்டில் போய் பாருங்க, இன்னைக்கும் யூபியில பள்ளிவாசல்ல பாங்கு சொல்ல முடியாது. இன்னைக்கும் ஒரு நோன்பு திறப்பதற்கு சொல்லுகிறோமா இல்லையா, அந்த நோம்பினுடைய நீயத்து கூட மைக்கு போட்டு வெளியே சொல்ல முடியாது. ஒரு பட்டாசு போடுவாங்க, அங்க உள்ள மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. அல்லாஹ் தமிழ்நாட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வச்சிருக்கிறான். இந்த நிம்மதி எப்போதும் தொடரட்டும். அல்லாஹ் இடத்திலே துவா செய்வோம். நிம்மதியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அங்கே மதரசாக்களை ஒளிந்து ஒளிந்து நடத்த வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டடத்திற்குள்ளே அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே அல்லது எங்கேயாவது ஒரு ஊரை விட்டும் வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு மதரசாவை கட்டி அங்கே ஒளிந்து ஒளிந்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடியது. ஒளிந்து ஒளிந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்போ உள்ள குண்டை தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது, எப்போ என்ன பிரச்சனை வரும், எந்த நேரத்திலே வந்து அந்த மதரசா மாணவர்களை தாக்குவார்கள், மதரசாக்களை இடிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ மதரசாக்களை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ மதரசாக்களை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடநாட்டிலிருந்து வசூலுக்காக வேண்டி வரக்கூடிய அத்தனை மதரசா அன்பர்களிடத்திலும் கேட்டு பாருங்கள், ஒரு மதரசாவை நடத்துவது, ஒரு மஸ்ஜிதை நிர்வகிப்பது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் என்பதை இந்த மக்கள் நமக்கு புரிய வைப்பார்கள். அருமையானவர்களே, நாம் சண்டை போட்டுக்கொண்டு பிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அந்த மஹல்லாவினுடைய பரக்கத்தை இழந்து விடுவோம், அங்கே இருந்து உங்களுடைய வலிமை நீக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து முதல் நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி யார் தெரியுமா? அஸ்அத் இப்னு ஸுராரா என்கிற சஹாபி. அஸ்அத் இப்னு ஸுராரா என்கிற சஹாபி மதீனாவிலிருந்து முதல் ஆளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி இவர். இந்த சஹாபி மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது ஹஜ்ஜினுடைய காலங்களில் மக்காவுக்கு வருகிறார். பெருமானாருடைய கரத்தை பிடித்து, ஆரம்ப காலத்திலே நபியினுடைய கரத்தை பிடித்து, இந்த மக்கள் இவ்வளவு சிரமம் கொடுக்கிறார்கள் மக்காவிலே, நீங்கள் தீனை வளர்க்க முடியாது, தீனை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படையாக சொல்ல முடியாது என்று பெருமானாருடைய கரத்தை பிடித்து நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்ன சஹாபாக்கள் ஒருவர் அஸ்அத் இப்னு ஸுராரா. அஸ்அத் இப்னு ஸுராரா என்கிற சஹாபியின் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு ஜும்மாவை தந்திருக்கிறான். இந்த சஹாபி தான் முதலாக ஜும்மா என்கிற விஷயத்தை ஏற்படுத்தியார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். முதலாக ஜும்மாவை ஏற்படுத்தியவர் அஸ்அத் இப்னு ஸுராரா என்கிற சஹாபி. இப்பேற்பட்ட சஹாபி பெருமானாருடைய கரம் பிடித்து மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, மிகப்பெரிய சஹாபி. மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு சண்டை ஆரம்ப காலங்களிலே போய்கொண்டிருந்தது. இரண்டு கோத்திரத்தார்களுக்கு மத்தியிலே, அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற இரண்டு கோத்திரத்தார்கள் மத்தியிலே ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் ஒரு சண்டை போய் கொண்டிருந்தது. எதன் காரணமா தெரியுமா? ஒண்ணும் இல்லை, இவருடைய ஆடு அவருடைய தோட்டத்தில் போய் தண்ணி குடிச்சிருச்சு, இவ்வளவுதான் விஷயம். 40 ஆண்டுகள் சண்டை, 40 ஆண்டுகள் வாழையடி வாழையாக அவருடைய சரித்திரம் சந்ததியாளாக அந்த சண்டைகள் போய் கொண்டிருந்தது. 40 ஆண்டுகளாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சண்டை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். பனு அம்ர் என்கிற கூட்டத்தார்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தங்குகிறார். இந்த பனு அம்ர் என்கிற கூட்டத்தார்கள் யாருன்னு சொன்னா அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பெருமானார் மதீனாவுக்கு வந்தது தெரிந்தவுடன் நபியை சந்திக்க முடியல. பெருமானாருடைய கரம் பிடித்து நபியை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபி எதிரியினுடைய கூட்டத்தில் இருக்கிறார். பகை அவருக்கும் இவருக்கும் காலங்காலமாக பகை போய் கொண்டிருக்கிறது. அவுசுடைய கோத்திரத்தாருடைய கூட்டத்திலே பெருமானார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியல, கஷ்டப்படுறார், சிரமப்படுகிறார். ஒரு கட்டத்திலே பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையிலே போர்வை போத்தி கொண்டு அந்த கூட்டத்தார்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஹஸ்ரத் அஸ்அத் இப்னு ஸுராரா என்கிற சஹாபி ஓடி போறாங்க. அங்க போய் எகிரி குதிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவுகிறார்கள். நபியை முசாஃபா செய்கிறார்கள், முஆனகா செய்கிறார்கள். மிகப்பெரிய ஆனந்தம். அந்த நேரத்திலே அஸ்அத் இப்னு ஸுராரா பெருமானாரை சந்தித்து விட்டு திரும்பி விடுகிறார்கள். யாருக்கும் தெரியாம இரவோடு இரவாக நபியை சந்தித்து விட்டு, ஆனால் பெருமானார் இருப்பது அவுசுடைய கோத்திரத்தாருடைய கூடாரத்திலே, ஆனால் யாருக்கும் தெரியாமல் சந்தித்து விட்டு செல்லுகிறார்கள். இப்ப அவுசுடைய கோத்திரத்திலிருந்து ஒரு 3 பேர் வராங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போதுதான் அஸ்அத் இப்னு ஸுராரா வந்துட்டு போறார். எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம். காலங்காலமாக பகை இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், அஸ்அத் இப்னு ஸுராரா ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர், அவர் எப்படி வந்திருக்க முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்கே போய்விட்டார், இதோ கொஞ்ச தூரம் தான் போயிருப்பார், இந்த சஹாபியை தேடி கண்டுபிடியுங்கள் என்பதாக சொன்னார். இவங்க 3 பேரும் போறாங்க. ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்து இந்த 3 சஹாபாக்களும் போறார்கள். பெருமானார் அவர்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதாக சொல்லி அஸ்அத் இப்னு ஸுராராவை தேடி செல்லுகிறார்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா ஒரு மரத்திற்கு அடியே படுத்திருக்கிறார். நேரா போனாங்க, அஸ்அத் இப்னு ஸுராராவுடைய கரத்தை பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி தழுவினாங்க. 40 ஆண்டு காலமாக பகை போய் கொண்டிருந்தது. அருமையானவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், யாரெல்லாம் பிணக்கத்தை ஏற்படுத்துவாரோ, 40 ஆண்டு காலமாக அந்த உம்மத்து பிணக்கத்திலே இருந்தது. வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின், பிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருப்பார்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின், நரகத்தினுடைய விளிம்பில் இருப்பார்கள். 40 ஆண்டுகள் பகை 2 பேரும் சேர்ந்தது மாத்திரமல்ல, ஒரு 2 கூட்டங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்தினான் என்று சொன்னார்கள். இணக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். ஃபஅஸ்லிஹு ذات பைனிக்கும், அல்லாஹ் அவருடைய வஅல்லஃப ذات பைனிக்கும், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஒன்றுபடுத்தி விட்டான் என்பதாக சொன்னார். அவர்களுடைய உள்ளத்தை ஒன்றுபடுத்தி விட்டான். அருமையானவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே மக்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்று பல நேரங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுகிற போது ஹத்தீம்னு சொல்றோமா இல்லையா, முன்னால ஒரு கல் இருக்கும். காபத்துல்லா என்பது 4 செவர் கொண்ட ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்திற்கு முன்பாக ஒரு கல் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது அது வரைக்கும் காபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் உள்ள குறைஷிகள் அவர்கள் அன்றைய காலங்களிலே வட்டி பணத்தில் அல்லாமல் ஹலாலான பணத்திலே காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஹத்தீமை கட்ட முடியாமல் ஒரு கொஞ்ச கட்டிடத்தை மாத்திரம் கட்டி கொண்டார்கள். ஆனால் ஹத்தீம் என்பதும் அதுவும் காபத்துல்லாவில் கட்டுப்படும் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்லி காண்பித்தார்கள், இந்த ஹத்தீமையும் சேர்த்து கட்ட வேண்டும் என்று என்னுடைய மனம் நாடுகிறது. ஆனால் இந்த மக்கள், இந்த குறைஷிகள் அவர்களுடைய உள்ளங்களிலே எங்கே பிளவுபட்டு விடும், மக்களுக்கு மத்தியிலே எங்கே பிணக்கம் ஏற்பட்டு விடும் என்கிற காரணத்தினாலே இதை நான் கட்டாமல் விடுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, பிணக்கம் ஏற்பட்டால் வளர்ச்சி தடைப்படும். பிணக்கம் ஏற்பட்டால் அங்கே பரக்கத்துகள் அடிபடும். பிணக்கம் ஏற்பட்டால் இந்த உம்மத்தினுடைய வலிமை அது பறிபோய்விடும் என்பதாக நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தனாஸு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடாதீர்கள். ஃபதஃப்ஷலு, சண்டை போட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தெரித்து போய் விடுவீர்கள். வதத்ஹப ரீஹுக்கும் வஸ்பிரு, அல்லாஹ் இந்த உம்மத்தில் உள்ள பரக்கத்தை எடுத்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி காலங்களிலே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உம்மத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு உம்மத்திடத்திலே நான் பயப்படுவது சைத்தானை வணங்குவது கொண்டு அல்ல, சைத்தானை வணங்குவது கொண்டு அல்ல, அவர்கள் முஸ்லிக்காக ஆகுவதை கொண்டு அல்ல. நீங்கள் முஸ்லிக்காக ஆயிர மாட்டீங்க, நீங்க ஈமானோடு இருக்கிறீங்க, நீங்கள் குஃப்ருக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட மாட்டீர்கள், நீங்கள் சைத்தானை வணங்கி விட மாட்டீர்கள். ஆனால் உங்களிடத்திலே நான் பயப்படுவது வலாகின்ன தஹ்ரீஸ பைனஹும், உங்களிடத்திலே நான் பயப்படுவது சைத்தான் உங்களுக்கு மத்தியிலே பிணக்கத்தை உருவாக்கி விடுவான், உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி உங்களை பிரித்து விடுவான். இது சைத்தானுடைய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி பின்னால் ஏற்படுவதைத்தான் நான் பயந்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இந்த தலைப்புக்குள் நான் ஆழமாக செல்ல விரும்பவில்லை. எப்படி ஒரு காய்ந்த புல்லுக்கு ஒரே ஒரு நெருப்பு பொறி போதுமோ, அதே போல சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொல் போதுமானது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். வல்ல ரஹ்மான் எதை செய்தாலும் இணக்கத்தோடு செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கும், அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கும், இந்த மஹல்லா வாசிகளுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.